நல்ல ஆஃபர்ஸோட நகைகள் வாங்க ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் தான் கரெக்ட். உங்கள் இல்லத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் உங்கள் மெட்ரோ பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். உஷா சன்ஃப்ளவர் ஆயில். சரியானதும் சுவையானதும் ஸ்ரீ குப்தா ஸ்வீட்ஸ், சேலம், ஒசூர். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை. மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்களின் சங்கமம், திருச்சி மற்றும் சேலம். ஒரு நாள் பேக்கேஜ் டூர் சேலம் டு திருப்பதி, APTDC, ஆந்திர பிரதேச டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். BM கோவிந்தாச்சாரி, BMG சில்க், சேலம். ஹரி ஓம். நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமணம்புஜலோச்சனா, சரணம் த்வா பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா. வரதம் த்விரதாஸ்ரிதம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெல்லறிவும் அருமையிலா மையும் உறவும் அளப்பரியவடியரசும் கருமமளிப்பழியமைப்பும் கலக்கமிலா வகை நின்ற அருள்வரதர் நிலையிலக்கில் அம்பெனான் அமிழ்ந்தேனே. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பாகவதோத்தமர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்கள், நமஸ்காரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 2வது பாசுரம். நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ரஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அண்ணாவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கில்சைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத் துகின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இன்றைய 2வது பாசுரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாவை நோன்பிற்காக கூடியிருக்கக்கூடிய அத்தனை கோபிகைகளிடத்திலையும் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வையத்து வாழ்வீர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரும் இந்த பாவை நோன்பை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிப்பதினாலே என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த பாவை நோன்பை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். நம்பாவைக்கு சாற்றி நீராடினால், அப்படி நீராடுகிற பொழுது நம் பாவைக்கு செய்யும் கில்சைகள் கேளீரோ. என்னென்ன செய்யணும்? பார்க்கடலுள் பைய துகின்ற பரமநடிபாடி, எம்பெருமாளுடைய திருவடிகளை போற்றி பாட வேண்டும். பகவானுடைய திருநாமங்களை பாட வேண்டும். அப்படி பாடுகிற பொழுது அவன் அனுக்கிரகம் பண்ணுகிறான். இந்த மார்கழி மாதத்தில் இந்த பாவை நோன்பு கடைபிடிக்கக்கூடிய நாம் எல்லோருமே பகவானுடைய திருநாமத்தை பாட வேண்டும். நாம சங்கீர்த்தனத்தை செய்ய வேண்டும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், இந்த 2ஐயும் சொல்லிவிட்டார். இந்த திருவாய்ப்பாடியாகிய இந்த கோகுலத்தில் கிடைக்கக்கூடியது என்ன? பால், தயிர், மோர், நெய். இதையெல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்புறம் நாட்காலே நீராடி
விடியற்காலை நேரத்திலேயே ஸ்நானம் பண்ண வேண்டும். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். இந்த கண்ணுக்கு மையிடுவதோ இந்த கேசத்திற்கு மலர்களை சூடுவதோ இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுகிறார். பகவானுக்கே எல்லாவற்றையும் சமர்ப்பணம் பண்ணுவோம். செய்யாதன செய்யோம். சாஸ்திரங்களில் எதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த விரத காலத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். ஒருவரை பற்றி பொல்லாங்கு சொல்லிக் கொண்டு இருக்க மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, பிச்சை என்று சொல்லி வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் எல்லா விதமான தான தர்மங்களையும் செய்வோம். உய்யுமாறு எண்ணி உகந்து, இந்த உலகத்தவர்கள் அனைவருமே உய்வு பெற வேண்டும். இன்னார் என்று சொல்லி இவர்தான் உய்வு பெற வேண்டும், அவர்தான் உய்வு பெற வேண்டும் என்று இல்லாமல் லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உய்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த காத்தியாயனி விரதத்தை, இந்த பாவை நோன்பை அன்றைய தினம் துவாபர யுகத்தில் கோபிகர்கள் கொண்டாடினபடியே ஆண்டாள் நாச்சியாரும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாசுரத்தை சேவிப்பதினாலே, பாராயணம் பண்ணுவதினால, பகவானுடைய திருநாமத்தை பாடுவதினால வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் சித்திக்கும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் பூர்வர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி, ஆண்டாள் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த். உங்கள் அசோகா டிவியில் தினம்தோறும் நிகழ்ச்சியில் சேலத்தில் இன்று நடைபெறும் விளம்பரங்களும் தகவல்களும் காலை 9:30 மணிக்கும் மற்றும் மாலை 5:30 மணிக்கும் காண தவறாதீர்கள். 200க்கு மேற்பட்ட தமிழ்நாடு உள்ளூர் தொலைக்காட்சிகள் மற்றும் பிற மாநில தொலைக்காட்சிகளை அசோகா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோட் செய்து அதில் அசோகா டிவி சேனல் நம்பர் 3 கண்டு மகிழலாம்.